Hello friends, welcome to my channel. So I wish each and everyone a happy Independence Day. So ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச independence and all we can do is we have to make this independence worth. Okay? So இன்னைக்கு வந்திருக்கிற important articles என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா currency crossfire. So ருப்பியோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. So அதை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. We will discuss this article in detail. Okay? And அதே மாதிரி siege of Ghazni. So ஆப்கானிஸ்தான்ல தாலிபானோடைய இன்ஃப்ளூயன்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். We will discuss this article in detail. And அதே மாதிரி words of freedom. This is not an important article guys. UPSC examination point of view லந்து points infer பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. So we are not going to discuss this article. And again the market across the border. So கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஆர்டிகல் இது. இந்தியா பாகிஸ்தான் bilateral ties பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். எக்கனாமிக் டைமென்ஷன்ல பேசியிருக்காங்க. We will discuss this article in detail. Okay? And அதே மாதிரி ஒப்பீனியன் பேஜ்ல இன்னைக்கு வந்திருக்கிற இன்டர்வியூ is an important interview. So Chief Election Commissioner has expressed his opinion about the elections. So இந்த இன்டர்வியூ நம்ம இண்டிப்பா அனலைஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு சிங்கிள் ஃபைல்ல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, தட் இஸ் பிரிங்கிங் அப் அ சயின்ஸ். ஸோ ஈவன் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். வி வில் டிஸ்கஸ் திஸ். ஓகே, அண்ட் அதே மாதிரி நோட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க, தட் இஸ் அன் எலெக்ஷன் ஐ ஓபனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் வி வில் டிஸ்கஸ் திஸ். ஓகே, ஸோ கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், கரன்சி கிராஸ் ஃபயர். ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ருப்பியோட வேல்யூ 70 ரூபா இருக்கு, தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டாலர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஏற்கனவே இந்தியன் ருபி இஸ் ஸ்ட்ரகிளிங் பிட்வீன் க்ரூட் ஆயில் பிரைசஸ் அண்ட் யூஎஸ் டாலர்ஸ். அண்ட் இப்போ இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங் அப்படின்னு சொல்ல வராங்க ஸ்டார்டிங்ல. அதாவது இப்போ க்ரூட் ஆயில் பிரைசஸ் ஹேவ் இன்க்ரீஸ்ட். ஸோ இதுக்கு ரீசன்ஸ் என்னவாக இருக்கும்? ஓபிஎஸ்சி, தட் இஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், க்ரூட் ஆயில் பிரைசஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். இல்லைனா ஈரான் மேல இருக்கிற ப்ரெஷர், அதாவது சாங்ஷன்ஸ் பேஸ் பண்ணி க்ரூட் ஆயில் பிரைசஸ் ரைஸ் ஆயிருக்கலாம். சரி, அதுக்கும் ரூபி வேல்யூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, see for buying crude oil we have to pay in dollars. சரிங்களா? so because of the increase in crude oil prices, the demand for the dollars will increase. so rupee value with respect to dollar prices may decrease. சரிங்களா? so this happens to be the one reason. and second வந்து US follow tight monetary policy right now. சரியா? so this two situation is prevailing. and இப்போ பாத்தீங்கன்னா டர்க்கி கரன்சி லிரா, இதோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சிருக்கு US டாலர்ஸ் உடைய கம்பேர் பண்ணச்சா. சரியா? so இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட லிராவோட வேல்யூ வந்து 40% கம்மியா இருக்கான். அண்ட் இந்த 2 நாள்ல கிட்டத்தட்ட 22% டிப்ரிஷியேட் ஆயிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ் டாலர்ஸ், அதாவது லிராவோட வேல்யூ. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 100 லிரா கொடுத்தா ஒரு டாலர் கிடைச்சு நடந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ 165 லிரா கொடுத்தாதான் ஒரு யூஎஸ் டாலர் கிடைக்குது. ஸோ இந்த அளவுக்கு டர்க்கிஷ் கரன்சியோடைய வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த டர்க்கியோடைய கரன்சி கிரைசிஸுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெரைட்டிஸ் ஆஃப் ரீசன்ஸ் ஆர் தேர். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டர்க்கியில இன்ஃபிளேஷன் இருக்கு. அண்ட் இது வரையும் இல்லாம அங்க இருக்கிற கவர்மெண்ட், அதாவது மிஸ்டர் எட்ரோகனுடைய கவர்மெண்ட் அங்க இருக்கு. எட்ரோகன் ஹேப்பன்ஸ் டு பி தி பிரசிடென்ட் ஆஃப் டர்க்கி. இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் வழியில இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஏத்துறாரு இன் ஆர்டர் டு ஹேவ் அ செக் வித் ரெஸ்பெக்ட் டு தி கரன்சி. சரியா? ஸோ இவருடைய பாலிசி மெஷர்ஸ் வந்து ஒழுங்காக இல்லை. ஆல்ரெடி இவர் நடத்துறது வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் தான். ஃபைன். அண்ட் இது வரையும் இல்லாம டர்க்கியோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ரொம்ப அதிகம். சரியா? அண்ட் இந்த சிச்சுவேஷன்ல டர்க்கி அண்ட் யூஎஸ் உடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப டென்ஷன்ல இருக்கு. ஸோ என்னாச்சு அப்படின்னா, யூஎஸ் பாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரை வந்து டர்க்கில பிடிச்சி வச்சுட்டாங்க. அண்ட் யூஎஸ் டிமாண்டட், அவரை வெளியே விடுங்க அப்படின்னு யூஎஸ் டிமாண்ட் பண்ணாங்க. அண்ட் டர்க்கி இதுக்கு மறுத்துடுச்சு. ஸோ இதுக்கு அகைன்ஸ்டா யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா, டர்க்கியோடைய மினிஸ்டர்ஸ் மேல சாங்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது நீங்க யூஎஸ்குள்ள வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு. அண்ட் இது வரையும் இல்லாம டர்க்கில இருந்து வர ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் மேல டாரிஃப் ரேட்டை ரொம்ப அதிகமாக ஏத்திட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இதனால டர்க்கியோடைய கரன்சி வேல்யூ ரொம்ப டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. அண்ட் இது வரையும் இல்லாம டர்க்கி happens to be a member of NATO. சரியா? ஸோ ஏற்கனவே நேட்டோல பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் டிமாண்ட் பண்றாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல டர்க்கி கூடயும் ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக இல்லை. புரியுதுங்களா? ஸோ டர்க்கியோடைய கரன்சி ரொம்ப டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு தன்னுடைய வேல்யூல, தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ் டாலர்ஸ். அண்ட் இதோடைய எஃபெக்ட் தான் நிறைய எக்கானமிஸ்ல தெரியுது. சரியா? ஸோ இந்த ஆர்டிகல்ல சவுத் ஆப்பிரிக்கன் கரன்சியை பத்தி பேசுறாங்க. அதாவது ரேண்ட் happens to be the currency of South Africa. ஸோ இந்த டர்க்கி கரன்சி லியாரோடைய வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிருக்கு இல்லையா, இதோடைய இம்பாக்ட் சவுத் ஆப்பிரிக்கன் கரன்சி ரேண்ட் மேல தெரிஞ்சிருக்கு. அண்ட் அதோடைய வேல்யூவும் ரொம்ப டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. சரியா?
So friends, what I want you to do is please refer a term which is called as financial contagion. So comment box la eludunga what do you mean by this. Okay, so this happens to be an important term with respect to this context. Okay, so Turkey oda currency value depreciate ஆயிருக்கு and இதோட impact Indian rupee value தெரிஞ்சிருக்கு. But however this impact இஸ் மைனர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆர்டிக்கல்ல. அதாவது ஏற்கனவே 68 ரூபா 50 காசு இருந்தது, இப்போ 70 ரூபா இருக்கு. அண்ட் எஸ், ஒன் மே ஆல்சோ சே தட் சார் ஸ்டாக் மார்க்கெட்லயும் கொஞ்சம் சென்செக்ஸோட வேல்யூஸ்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். பட் ஹவவர் திஸ் வில் பி ஸ்டடி இன் ஃபியூ டேஸ். சரியா? ஸோ சென்செக்ஸோடைய வேல்யூவும் கொஞ்சம் ரைஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்தியன் ருப்பியை பொறுத்த வரையும் தெர் இஸ் நோ நீட் ஃபார் அஸ் டு பேனிக் அப்படின்னு தெளிவாக இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஃபைன், ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, சி இஃப் யூ டேக் இந்தியன் கரன்சி இட் இஸ் டூயிங் குட், ஸோ இட் இஸ் ஃபேர்லி ஸ்டேபிள். இப்போ 2016 and 17 பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சியோட வேல்யூ வந்து ஸ்டேபிளாக தான் இருந்திருக்கு. அண்ட் இந்த வருஷம் தான் கொஞ்சம் டிக்ளைன் தெரியுது. ஓகே, அண்ட் ஆடட் டு இட் நீங்கள் இன்ஃப்ளேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் ஹை இன் இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு தி டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் டெவலப்டு கண்ட்ரீஸை விட அதிகமாக இருக்கு இந்தியால. அண்ட் இந்தியால இருக்கிற பர்ச்சேசிங் பவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூ மஸ்ட் பி நோயிங் தட் இன்ஃப்ளேஷன் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்க பர்ச்சேசிங் பவர் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஐ வில் கிவ் யூ an example. For instance, I am earning rupees 10,000 per month அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் the prices of the products increases. ஸோ இப்போ என்னோட salary 10,000னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி I would have bought many products, but இப்போ I can buy only few products because inflation is there, the prices of the product have increased. புரியுதுங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் எங்க இருக்கோ பர்ச்சேசிங் பவர் கம்மியாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் தி சினாரியோ இன் இந்தியா. அண்ட் நம்மளுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், அதாவது ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்றாருன்னா, see this happens to be a situation which is favorable for India அப்படின்னு சொல்ல வராரு. அண்ட் அவருடைய ஒப்பீனியன்ல ருப்பி வேல்யூ வந்து 70-71 ரூபாய் தான் இருக்கணுமா, அதாவது டாலரோட கம்பேர் பண்ண சொல்ல. அண்ட் இப்படி இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தலாம். அண்ட் எக்ஸ்போர்ட் அதிகமாச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வரும் இந்தியாவுள்ள. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில வருஷமாவே we have been underperforming with respect to exports, but this happens to be a situation which is favorable for India அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட ஒப்பீனியன்ல. அண்ட் added to it, one may ask a question, சரி எக்ஸ்போர்ட் அதிகமாயிடும், பட் ருப்பியோட வேல்யூ கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, ஸோ திஸ் மே இம்பாக்ட் இந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, here the article tries to say, see நம்ம இந்தியன் உடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து $400 billion. புரியுதுங்களா? ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்னா இட் இஸ் தி அசட் விச் வி ஹோல்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாரின் கரன்சிஸ். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வச்சுட்டு we are in a situation which is comfortable அப்படின்னு சொல்ல வராங்க இந்த ஆர்டிகல்ல. ஓகே ஃபைன், பிளஸ் added to it, இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குன்னா அவங்களுடைய வேலை என்ன, இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அண்ட் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் இருக்கும் இந்தியாவில். அண்ட் ஆர்பிஐ எஸ்பெஷலி டேக்ஸ் இன்டு கன்சிடரேஷன் தி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். எஸ், வி நோ தட். பட் ஹவவர் இதுவரையும் கொஞ்சம் எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டை இவங்க கன்சிடர் பண்ணல, அதாவது இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை, ஃபாரின் மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணல இது வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பட் ஹவவர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து தே மே லுக் இன் டு தீஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆர்டிகல்ல. புரியுதுங்களா? ஸோ எஸ், ருப்பியோடைய வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸா திஸ் டிபிக்ஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ எஸ், இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா ஆர்பிஐ வில் இன்க்ரீஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இதுதான் இந்த ஆர்டிகல்ல சொல்ல வராங்க. அண்ட் added to it, குளோபல் சினாரியோல பார்த்தீங்கன்னா ஆயில் பிரைசஸ், US டாலர்ஸ் அண்ட் அதே மாதிரி ஜாப்பனீஸ் யென்னை பேஸ் பண்ணியும் கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி ரிஸ்கி ஜோன்ஸ் ஃபார் இந்தியா. பட் ஹவவர் வி ஆர் இன் அ பெட்டர் பொசிஷன் வென் கம்பேர்ட் டு மெனி ஆஃப் தி எமர்ஜிங் எக்கானமிஸ். சரியா? ஸோ இந்த சிச்சுவேஷனை வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணுமே தவிர ஒரு பேனிக்கான சிச்சுவேஷனா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகலோடைய கிரக்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல்ல இருந்து 3 ரீசன் சொல்லலாம். ஒன்று வந்து க்ரூட் ஆயில் பிரைசஸ், அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் டைட் மானிட்டரி பாலிசி ஆஃப் யூஎஸ், அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் டர்க்கிஷ் கரன்சி, தட் இஸ் லிராவுடைய வேல்யூ ரொம்ப டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ இதோடைய இம்பாக்ட் தான் இந்த ருப்பி வேல்யூ, தட் இஸ் த பிரசன்ட் சிச்சுவேஷன் ஆஃப் ருப்பி வேல்யூ. அண்ட் இதுக்கு இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, see this happens to be a situation which is favorable for India சொல்ல வராங்க. Why? Because இந்த சிச்சுவேஷனை நம்ம எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணணும். ஸோ ஆப்வியஸா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு இந்தியால, அண்ட் பர்ச்சேசிங் பவர் இன் தி டொமஸ்டிக் மார்க்கெட் இஸ் லெஸ், அண்ட் முக்கியமாக ருப்பி வேல்யூவும் கம்மியாக இருக்கு US டாலர்ஸ் கம்பேர் பண்ண சொல்ல. ஸோ இப்போ இன்டர்நேஷனல் சினாரியோல பாத்தீங்கன்னா this gives a favorable situation for India to boost their export, and இதனால ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்டும் வரும். புரியுதுங்களா? பிளஸ் added to it, இந்தியா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வும் அதிகமாக இருக்கு. ஸோ $400 billion இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் which is a comfortable position for India. சரியா? ஸோ few risks are there with respect to the international
international scenario which RBI will look into while framing the inflation targeting, but we are in a better position சொல்றது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆர்டிகல்ல இருந்து உங்களுக்கு 2-3 கான்செப்ட் தெளிவாக தெரியணும். ஒன்று வந்து இன்ஃப்ளேஷன், இன்னொன்று வந்து பர்ச்சேசிங் பவர். ஸோ இன்ஃப்ளேஷனுக்கும் பர்ச்சேசிங் பவருக்கும் உள்ள கோரிலேஷனை பார்த்துக்கோங்க. பிளஸ் ஆடட் டு இட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஐ டோல்ட் யூ அ டேர்ம் விச் இஸ் ஃபினான்ஷியல் கண்டேஜியன். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அண்ட் டர்க்கிஷ் கரன்சி பேரு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நேட்டோ மெம்பர்ஸ் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க எங்க நினைச்சாலும் இந்த பாயிண்ட்ஸை நீங்க அழகா யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரேட் வார்ஸுக்கு இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இந்தியா யூஎஸ் ரிலேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் நீங்க எழுதலாம். எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ்ல புரியுதுங்களா? ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க எழுதலாம். ருபி வேல்யூ இஸ் டிக்ரீசிங், எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் ஹவு எஃபெக்டிவ்லி யூ யூட்டிலைஸ் தீஸ் பாயிண்ட்ஸ் டு யுவர் அட்வான்டேஜ். ஸோ that's it with respect to this article. We'll move to the next article now. That is siege of Ghazni. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாலிபானுடைய அட்டாக் நடந்திருக்கு ஆப்கானிஸ்தானில். அண்ட் they have attacked a city named Ghazni which happens to be an important place. அண்ட் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆப்கானிஸ்தான் ஃபோர்ஸஸ் வந்து they are not up to the mark அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. and added to it this happens to be an important place. ஏன்னா காபூல்லேருந்து கஸ்னி வந்து 150 கிலோமீட்டர் தான். ஸோ இப்போ தாலிபான் கஸ்னியை அட்டாக் பண்ணதுனால they will have a strong hold in Afghanistan. and how அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கஸ்னி பக்கத்தில் நிறைய ட்ரைபல் பெல்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ட்ரைபல் பெல்ட்ஸ் வந்து பாகிஸ்தானை பார்டர் பண்ணுது. ஸோ இது மூலியமாக மிலிட்டன்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் கேன் ஃப்ரீலி கம் இன் டு ஆப்கானிஸ்தான். சரி, ஆனால் இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து ஒரு பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்த மூவ் தான். ஸோ ஏற்கனவே தாலிபானுடைய கண்ட்ரோல் இங்கே இருந்தது. ஸோ தே ஹேவ் பீன் ஆக்கிபைங் தி சிட்டி பிஃபோர் மந்த்ஸ். அண்ட் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் தான் இதுக்கு ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்ல வராங்க. பட் நவ் தே ஆர் ஃபைட்டிங் பேக். அண்ட் ரைட் நவ் மெனி பீப்புள் ஆர் ஆல்சோ லூசிங் தேர் லைஃப் இன் கஸ்னி. சரி, அண்ட் ஆடட் டு இட் ஒன் மே ஆஸ்க் எ கொஸ்டின். சரி, அமெரிக்கன் ட்ரூப்ஸ் தான் ஆப்கானிஸ்தானில் இருக்குல்ல, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் ஒன்றுமே இல்லை. அண்ட் இதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அதாவது என்னன்னா தாலிபானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்கானிஸ்தானில் ரொம்ப வளர்ந்துக்குன்னே இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபரா அண்ட் குந்தஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிட்டிஸை வந்து அட்டாக் பண்ணாங்க. அண்ட் இப்போ கஸ்னியை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது மேலே கண்ட்ரோல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே உள்நாட்டு சிக்கல் நிறைய இருக்கு. அண்ட் கரப்ஷன் இஸ் ப்ரிவேலிங் அட் அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட். அண்ட் அகெயின் இவங்க வந்து தாலிபானை கூப்பிடுறாங்க டு நெகோஷியேட். அண்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து சரண்டர் ஆயிடுங்க, we will also give you an opportunity to form government. அந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. பட் the Taliban is not accepting. and yes, some are also claiming that பாகிஸ்தானுடைய influence is also there on Taliban அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. சரியா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா கஸ்னி வந்து திருப்பியும் மீட் எடுத்துடுவாங்க காபூல் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ யூஎஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் த கொஸ்டின் இஸ் கவர்மெண்ட் இதே மாதிரி எவ்வளவு நாளைக்கு தான் அங்கே இருக்க போகுது? ஸோ த பிரசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் எப்போ சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ திஸ் happens to be a major cause of concern அப்படினு சொல்றாங்க. ஓகே, so this happens to be the crux of the article, guys, and the whole article is not important. but however prelims-ல map based questions கேட்கலாம். so for example இப்போ காபூல், கஸ்னி, காந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதை மூணுத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். so these are in the news frequently, right? அப்படி இல்லைன்னா மேட்ச் தி ஃபாலோயிங்ல கஸ்னி, ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ சினிமா படம் பேரு தானே ஈஸியாக ஞாபகம் இருந்துரும். ஓகே, so that's it with respect to this article. we'll move on to the next article now. that is the market across the border. and friends, bilateral ட்ரேடை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. ஓகே, ஸோ இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்ல எக்கனாமிக் டைமென்ஷனா இந்த ஆர்டிகலை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ ரீசெண்டா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பைலேட்டரல் ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பசிஸ் பண்ணியிருக்காராம். அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அ வெல்கம் ஸ்டெப் அப்படின்னு இந்த ஆர்டிகலை சொல்ல வராங்க. அண்ட் இதோடைய பொட்டன்ஷியலை பேசுறாங்க. சரியா? ஸோ இப்போ பைலேட்டரல் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்குள்ள தென் 2013-14 வந்து இட் வாஸ் லைக் நியர்லி அபவுட் $2.70 billion இருந்ததா. அண்ட் இப்போ இட் இஸ் ஒன்லி $2.40 billion. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா the trade is volatile அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ மேலே கீழே இறங்கின்னு இருக்கு. ஓகே, பட் அகைன் நீங்க இன்னும் சில ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணணும்னு சொல்ல வராங்க இந்த ஆர்டிகல். அதாவது என்னன்னா பாகிஸ்தான்ல இருந்து வர எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு கன்சிஸ்டன்டா தான் இருக்கு. பட் அகைன் இந்தியால இருந்து பண்ற எக்ஸ்போர்ட்ஸ் தான் குறைஞ்சிருக்கான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ட்ரஸ்ட் இஷ்யூ இஸ் தேர் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அண்ட் இந்தியா நீட்ஸ் டு ஒர்க் வித் ரெஸ்பெக்ட் டு இட் சொல்லிட்டு தெரிய வருது. அண்ட் ஆடட் டு இட் நீங்க ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்தியா இஸ் இன் அ பெட்டர் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ட்ரேட். ஸோ it is not a big concern for India to work with respect to it. Okay, and added to it, see இப்போ நம்ம $2.70 billion எல்லாம் பார்த்தோம் இல்லையா, this is with respect to direct trade. சரியா? ஸோ இப்போ நம்ம பேசினது எல்லாமே direct trade தான். பட் indirect trade உடைய பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா it is 10 times more than this. ஓகேயா?
ஸோ இன்டைரக்ட் ட்ரேட்னா இல்லீகல் ட்ரேடு, போரஸ் பார்டர்ஸ் மூலியமாக பண்ற ட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்க போறீங்க. கிடையாது. இன்டைரக்ட் ட்ரேடுனா இட் இன்வால்வ்ஸ் a third nation. சரியா? ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாகிஸ்தானுக்கு நடுவில் நிறைய சாங்ஷன்ஸ் இருக்கு அண்ட் மெனி டேரிஃப்ஸ் ஆர் தேர். ஸோ டேரிஃப் பேரியர்ஸ், நான் டேரிஃப் பேரியர்ஸ் ஆர் தேர். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஒரு தேர்ட் நேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடும். ஸோ இன் திஸ் கேஸ் ஆஃப் இந்தியன் பாகிஸ்தான் இட் இஸ் UAE. சரியா? ஸோ இன்டைரக்ட் ட்ரேட் வந்து 10 times அதிகமாக இருக்கா. அண்ட் ஜஸ்ட் இமேஜின் இஃப் வி கன்வெர்ட் தீஸ் டு டைரக்ட் ட்ரேட். பட் அகெயின் இந்த டைரக்ட் ட்ரேடை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக we need to develop trust and we need to build in awareness among the communities, அதாவது trading communities, so that they can get advantage with respect to their positions. Okay, and added to it, இந்த ஆர்டிகல் வந்து வேல்யூ செயினை பத்தி பேசுறாங்க. so this whole article is all about giving an idea about the value chain. and என்ன சொல்றாங்கன்னா, see இப்போ ட்ரேட் வளரணும்னா then definitely you need to bring in awareness with respect to trading communities. and trading communities கூட எப்போ ட்ரேட் பண்ணுவாங்கன்னா they have benefit ratio, and இதுக்காக value chain happens to be one of the solution. so value chain என்னங்க, it is like raw materials இங்க இருந்து நீங்க எடுத்துட்டு வருவீங்க, production அங்க பண்ணலாம் or vice versa. புரியுதுங்களா? so இப்போ இங்க நம்ம raw cotton produce பண்றோம்னு வைங்களா, அங்க வந்து அந்த காட்டன்ல இருந்து காஷ்மீரி ஷால்ஸ் பண்ணலாம். so இதுதான் value chain. okay, and இந்த ஆர்டிகல்ல 3-4 செக்டர்ஸ் பேஸ் பண்ணி பேசுறாங்க. so the first one is with respect to textile sector. so என்ன சொல்றாங்கன்னா, polyester, அதே மாதிரி வந்து fabric, so many type of fabrics are there. so இதெல்லாம் வந்து குஜராத், அதாவது சூரத்ல இருந்தும் அண்ட் அதே மாதிரி திருப்பூர்ல இருந்தும் பாகிஸ்தானுக்கு அனுப்பலாம். சோ அங்க மேஜர் ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு. சோ வேல்யூ அடிஷனுக்காக அங்க அனுப்பலாம். சரியா? சோ பாகிஸ்தான் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க். சோ இட் வில் ஆட் ஆன் வேல்யூ. அண்ட் அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து சல்வார் கமீஸ், துப்பட்டா இதெல்லாம் வந்து அங்க ஃபேமஸ். அதே மாதிரி வெட்டிங் அட்டையர் க்ளோத்ஸ், ஸோ அதை வந்து ஷாராஸ் அப்படின்னுவாங்க, அதாவது பிரைட் போடுற க்ளோத்ஸ்லாம். ஸோ அது வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வர வைக்கலாம். அண்ட் அகைன் தெர் இஸ் அ கிரேட் டிமாண்ட் ஃபார் த வெட்டிங் க்ளோத்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் இன் இந்தியா. சரியா? ஸோ இதோடைய ஸ்கோப் வந்து $2.3 billion இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுதான். ஓகே, ஸோ திஸ் ஒன் ஹேப்பன்ஸ் டு பி வித் ரெஸ்பெக்ட் டு டெக்ஸ்டைல். அண்ட் நவ் ஸ்போர்ட்ஸ் கூட்ஸை பத்தி பேசுறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, செயில் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்கான் பாகிஸ்தான்ல. அண்ட் அவங்க கிட்ட இருக்கிற ப்ரொஃபஷனலிசம் எப்படின்னா, அங்க மேக் பண்ற ஃபுட்பால்ஸ் ஆர் used in FIFA World Cup it seems. so அந்த அளவுக்கு finishing இருக்கு அங்க, that is with respect to sports good. and what they require is raw materials or semi finished products. so India இந்த opportunity use பண்ணலாம், and they can provide raw materials like rubber which is used in football. அதே மாதிரி football bladders அவங்க அனுப்பலாம், அதே மாதிரி latex அனுப்பலாம், that is to shale coat. சரியா? so இப்போ shale coatல பாத்தீங்கன்னா they are bringing in products from Thailand, and இந்த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்தியா கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் குட். அண்ட் அதே மாதிரி ஹெல்த் கேரை பத்தி பேசுறாங்க இந்த ஆர்டிகல்ல. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, திஸ் ஹேப்பன்ஸ் டு பி a potential zone அப்படின்றாங்க. ஸோ செயில் கோட் அகைன் இஸ் அ சர்ஜிக்கல் மேனுஃபேக்சரிங் ஹப், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உடைய மேனுஃபேக்சரிங் ஹப். அண்ட் they are a major supplier to US, Germany, France and Belgium. and India on the other hand, we import these sort of instruments from developed countries, and that too at a higher rate. so Pakistan இதை capitalize பண்ணிக்கலாம், and they can send their surgical instruments to India. for example, scissors, forceps, clamps and so on. and again இதுல எப்படி வேல்யூ செயின் இருக்கும், அங்க ப்ரொடியூஸ் பண்ணி இங்க அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டெவலப் பண்றதுக்காக there is a need for raw material like steels, and India can send these sort of stainless steels to Pakistan which is used in the production. and அதே மாதிரி இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்க பாகிஸ்தான் கிட்ட இருந்து இது வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், then surgical instruments will be very cheaper to India. so இங்கேயும் பொட்டன்ஷியல் இருக்கு. சரியா? அண்ட் இதுல இன்னொரு உண்மை என்னன்னா, before 1947 SAIL Court is famous for their skilled labor force, and ஒரு manufacturing hub அங்க இருந்தது, அதாவது SAIL Court in Jalandhar in particular, which happens to be a places in Pakistan. so even they have an historical edge in the manufacturing sector. so இதை இந்தியா கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். so இதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, we need to bring in a business level dialogue. so first பொட்டன்ஷியலை பேசுறதை விட்டுட்டு ஆக்சுவலா மார்க்கெட்ல என்ன இருக்கோ அதை பத்தி பேசுங்கன்றாங்க இந்த ஆர்டிகல்ல, which seems to be a practical approach. and second, we have to develop trust. so trust deficit is there between India and Pakistan. அதே மாதிரி many fears are there, misconceptions are there, that is especially with respect to trading community. அதாவது பாகிஸ்தான் கூட ட்ரேட் பண்ணா தப்பு, is against Indian, anti Indian அப்படின்றது. so இந்த மாதிரி ஒரு misconceptions எல்லாம் mitigate பண்ணணும். so இதுக்காக we need to develop linkages. so business to business linkages வளர்க்கணும், and இதை strengthen பண்ணணும். and இது யாரு செய்யணும்னா, actual traders பண்ணணும். so இப்போ business communities இருக்காங்கன்னா அவங்க செய்யணும். இப்போ திருப்பூர்ல யாராவது பெரிய ஃபேக்டரி மில் வச்சிருக்காங்கன்னா they can develop
தி லிங்கேஜஸ். அண்ட் இதை கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஆர் திஸ் கேன் பி டன் பை அசோசியேஷன்ஸ். ஸோ பாகிஸ்தான்ல அசோசியேஷன்ஸ் இருக்கும், இந்தியாலையும் அசோசியேஷன் இருக்கும் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்காக. தே கேன் டேக் அப் திஸ். அண்ட் அகைன் இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, சார்க்கை வந்து இது ஒரு மீடியமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சார்க் மூலியமாக பிசினஸ் டிராவலர்ஸ் விசா பேஸ் பண்ணி ஒரு இனிஷியேஷன் எடுத்துட்டு வந்தாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சரியா? அண்ட் இந்த ஆர்டிகல்ல சார்க்கை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் ஹவெவர் சார்க் மைனஸ் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கு ரியாலிட்டியில. ஓகே, பட் ஹவெவர் யூஸ் சார்க் டு யுவர் அட்வான்டேஜ்னு சொல்ல வராங்க ஆர்டிகல்ல. பிளஸ் கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. தட் இஸ் த்ரூ லேண்ட், ஏர் as well as சி. அப்போதான் பீப்பிள் டு பீப்பிள் கான்டாக்ட் இருக்கும். பிளஸ் ஆடட் டு இட் எஜுகேஷனல் எக்ஸ்சேஞ்சஸும் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ எப்படி யூரோப்பியன் யூனியனோ அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் யூனியன் சொல்லிட்டு எடுத்துடுவாங்கன்னு சொல்ல வராங்க. சரியா? பிளஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆத்தர், எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட். சரியா? ஸோ தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ இந்த எக்கனாமிக் இன்டிகிரேஷன் நடக்கணும்னா அதுக்கு பொலிட்டிக்கல் இன்டிகிரேஷனும் தேவை. ஸோ என்கேஜ்மெண்ட்ஸ் அட் தி பொலிட்டிக்கல் லெவல் வில் ஆல்சோ பி அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு பில்ட் தி எக்கனாமிக் டைஸ் பிட்வீன் தி டூ கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல முடிச்சிடுறாங்க. And added to it, the Prime Minister of Pakistan has emphasized about this trade which happens to be an advantaged situation அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடுறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இந்த ஆர்டிகலோட கிரக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்ல ட்ரேட் டெபிசிட் இஸ் தேர். ஸோ அந்த பொட்டன்ஷியலை இன்னும் நம்ம கேப் பண்ணல. அண்ட் ஒன் ஆஃப் தி பொட்டன்ஷியல் இஸ் வேல்யூ செயின் அண்ட் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு டெக்ஸ்டைல், ஸ்போர்ட்ஸ் குட் அண்ட் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரியா? ஸோ பிளேசஸ் லைக் செயல்கோட், ஜலந்தர் which happens to be a manufacturing hub. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திருப்பூர், சூரத். ஸோ இங்க இருக்கிற பிசினஸ் கம்யூனிட்டி வந்து இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் இது வந்து ட்ரேடிங் கம்யூனிட்டினால தான் முடியும். அண்ட் அகைன் ட்ரேடிங் கம்யூனிட்டினால முடியும்னா அகைன் ஒருத்தர் போய் தனியாலாம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இதுக்காக அசோசியேஷன் கேன் டேக் ஸ்டெப்ஸ். அண்ட் ஆடட் டு இட் இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கணும். பிகாஸ் பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். ஓகே, ஸோ ஈவன் த கவர்மெண்ட் ஷுட் டேக் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ் பேப்பர் 2லையும் சரி, ஜிஎஸ் பேப்பர் 3லையும் சரி இந்த ஆர்டிகல் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக யூ கேன் யூட்டிலைஸ் தீஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் ஆடட் டு இட் ஒரு எக்கனாமிக் டைமென்ஷன்ல பேசணும்னா இந்த ஆர்டிகல் நீங்க பேசலாம். Okay, fine. So that's it with respect to this article, friends. We'll move on to the next article now. So this happens to be an interview, and in the interview la irukra important points everyum paakalam. And first, election commissioner கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, see இந்தியால ப்ராக்ஸி ஓட்டிங் பேஸ் பண்ணி ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேர் தே ஹவ் அலவ்ட் ப்ராக்ஸி ஓட்டிங் ஃபார் என்ஆர்ஐஸ். சரியா? ஸோ இப்போ வெளிநாட்டில் யாராவது இருக்கிறாங்க இந்தியன் சிட்டிசன்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் அவங்களுடைய ஓட்டை போடலாம். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி ப்ராக்ஸி ஓட்டிங். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒப்பீனியன் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, see this is to encourage NRIs to register and vote. So the percentage of Indian citizens living abroad and registration அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸே கிடையாது. ஸோ இப்போ 25,000 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க NRIs. ஆனால் 25,000 இருக்கும். இட் இஸ் மோர் தேன் நியர்லி அபவுட் 3 crore people. And why there is less registration அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, because people will not spend their money to come and vote here. So flight டிக்கெட்டுக்கு சரியா போயிடும். ஸோ இதுக்காக தான் இந்த ப்ராக்ஸி ஓட்டிங் எடுத்துட்டு வந்திருக்கோம். And even the registration can be done via their passport. சரியா? அண்ட் இதுலயுமே எலெக்ஷன் கமிஷன் வந்து 2 சஜஷன் கொடுத்திருக்காங்களா. அதாவது என்னன்னா, ஒன்னு ப்ராக்ஸி ஓட்டிங் அப்பாயிண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா போஸ்டல் பேலட் மூலியமாக அவங்களும் ஓட்டை காஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு எக்ஸாம்பிளை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கர்நாடகால ஒரு ஃபாரின் எம்பசில ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமாக தான் ஆன்லைன்லேயே ஓட்டு பண்றாங்களா. ஸோ ஈவன் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அன் சஜஷன். இப்படி கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ விச் ஹேப்பன்ஸ் டு பி a வெல்கம் மூவ். ஸோ ப்ராக்ஸி ஓட்டிங் வந்து இட் இஸ் அ குட் மூவ் அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. சரி, என்ஆர்ஐஸ்க்கு நீங்க ப்ராக்ஸி ஓட்டிங் எடுத்துட்டு வரீங்க, அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. the volume is not huge அப்படின்றாரு. பட் அகைன் அப்படியும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னா, எஸ் அங்க பக்கத்திலேயே நம்ம ஓட்டிங் ஸ்டேஷன் வைக்கலாம். பட் ஹவெவர் இவங்களுக்கு ப்ராக்ஸி ஓட்டிங் கொடுக்கறது வந்து will lead to mal practice அப்படின்னு சொல்ல வராரு. ஃபைன். அண்ட் added to it, இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெய்ட் நியூஸ் இருந்தது அண்ட் இப்போ ஃபேக் நியூஸ் இருக்கு. ஸோ பெய்ட் நியூஸ்னா நியூஸ் பேப்பர்ல ஒருத்தரை பத்தி தானே புகழ்றது தான் paid news. And the problem with paid news in India is the readers don't know that they are reading a paid news. So for example, இப்போ ரிபப்ளிக் ஐஎஸ் பேஸ் பண்ணி நான் ஒரு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுக்குறேன்னு வைங்களா. அதாவது என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் மூலியமாக I will make them say that this Republic IS is of good quality. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூல கூட யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாருன்னா, தென் அதை நான் வந்து நியூஸ் பேப்பர்ல ஆட் ஆக கொடுப்பேன். ஸோ இது வந்து என்னுடைய ப்ரொமோஷன் தானே. பட் அகைன் the reader who reads this, they will not understand that
that what I am doing is for my promotion அப்படின்னு சொல்லிட்டு. Okay, so this is not only with respect to institute but even political parties are involved in paid news. சரிங்களா? So paid news இதுக்கு முன்னாடி இருந்தது and இப்போ fake news is prevailing. So இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனரை கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, see this happens to be a major challenge and paid news பொறுத்த வரைக்கும் we take into account each and every penny which they are paying. சரியா? So இப்போ ஒரு கேண்டிடேட் பெய்ட் நியூஸுக்கு ஈடுபடுறாருன்னா தென் அவரை நாங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம் அண்ட் ஒரு நியூஸை படித்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் தட் இஸ் அ பெய்ட் நியூஸ் ஆர் நாட் அண்ட் இட் is taken into the expenditure account. But fake news இருக்குன்னா this happens to be an different situation. Why? Because நீங்க social மீடியாவை தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஈவன் with respect to print media you have to control. So for example நடுவில் என்ன சொன்னாங்கன்னா EVMs அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்னா இருக்குன்னா அதை வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம், அது ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் print media have provided fake news. So இதுக்காக ஒரு செக்ஷன் இருக்கு, that is section 126 of Representation of People Act and இதை பேஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ கமிட்டி கூட இருக்கு and they are engaging in social media platforms and also the print media platforms to tell the social media platforms and the newspapers what they exactly need to do. So அவங்களுக்கு ரெகுலேட் பண்ற provisions எங்க கிட்ட இருக்கு and we are regulating that and this discipline is followed even in news channels. ஏன்னா இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க எலெக்ஷனுக்கு 48 hours முன்னாடி தான் லாஸ்ட் பேட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனர் சொல்றாரு. அண்ட் அகைன் we have a monitoring hub also and Google கூட இன்டெகிரேட் பண்ணலான்னு கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நேஷனல் ரெஜிஸ்டர் சிட்டிசன்ஷிப்பை பேஸ் பண்ணி ஒரு கிட்ட கேட்டிருக்காங்க கொஸ்டின் அண்ட் இதுக்கு இவர் என்ன சொன்னார்னா, see this happens to be a draft publication. சரியா? அண்ட் அப்படியும் இருந்தாலும் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் will not affect the electoral rolls. Why? Because electoral rolls are made under Representation of People Act of 1950. சரியா? So electoral registration officer இருப்பாரு, அவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாரு. That is based upon the evidence and evidence எல்லாமே documentary evidences தான் இருக்கணும். So இப்போ electoral registration officer is satisfied அப்படின்னா we will include their name. அவ்வளவுதான். But again இப்போ இந்த national register citizenship இருக்கட்டும் இல்லாம போட்டோம், it doesn't make a huge impact first of all and added to it what we require is different set of documents அப்படின்னு சொல்றாரு. ஓகே? and transparency in political funding பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ electoral bonds மூலமாக political parties can get the fund. So இதுக்கு election commissioner என்ன சொல்றாருன்னா, see we have already raised the concern, that is who will purchase the bond அப்படின்னு சொல்லிட்டு and இந்த மாதிரி ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இல்லாதது வந்து it's not an healthy situation for the democracy அப்படின்னு சொல்றாரு. ஓகே? so friends you must be knowing that இப்போ electoral bonds இருக்குன்னு வைங்களா, then a particular company people can go and buy the electoral bond from the bank. So most probably Reserve Bank of India and அவர் என்ன செய்வார்னா he will give it to the concerned political party without mentioning his or her name. So இப்படி இருந்ததுன்னா டிரான்ஸ்பெரன்சி வரும் அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட். சரியா? ஸோ பேங்க்ல இருந்து தான் அவர் வாங்குவார்னா கண்டிப்பா ஒயிட் அமௌண்டா தான் இருக்கும் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு இவருடைய பேர் இல்லாம கொடுத்துறதுனால ஒரு ஃபேவரிசமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க. பட் however the situation is different. Okay, and this happens to be a separate topic which is needed to be taken. But however, the present electoral bonds la nariya flaw irukra mari ivar kaamichikறாரு. Okay, and added to it, inga election commissioner enna solrarna, see inga vandu shell companies create பண்ணலாம். So ஒரு fake ஆன company create பண்ணிட்டு அங்க இருந்து மணியை நீங்க பம்ப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு provision இருக்கு. And added to it, நீங்க வந்து company law வந்து amend பண்ணிருக்கீங்க. அதாவது என்னன்னா only companies whose profit is there for 3 years can contribute அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. But however, இப்போ ஒரு company இருக்குன்னா அந்த company திவால் ஆகிற சிச்சுவேஷன்ல இருக்குன்னா ப்ராஃபிட்டை காமிச்சு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு கூட வெளியே போயிடலாம். ஸோ நிறைய ஃப்ளாஸ் இருக்கு. ஸோ இப்போதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய ரிப்போர்ட் எங்களுக்கு தெரிய வரும் அண்ட் வி வில் கம்யூனிகேட் ஆர் கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கவர்னன்ஸை பற்றி பேசுகிறாங்க கொஞ்சம். ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, சி இப்போ எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் எவ்ரி ஒன் ஹேஸ் தி ஒப்பீனியன் தட் இப்போ ப்ரெசென்ட் சிச்சுவேஷன் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க தான் அட்வான்டேஜ்டு பொசிஷனில் இருக்காங்க, மற்ற பேருக்கெல்லாம் அன்ஃபேர் அட்வான்டேஜ் தான் இருக்குது. இப்போ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னா அது சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பேரில் தான் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய பாப்புலாரிட்டி தான் ரீச் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எலெக்ஷன் கமிஷன் வாட் தே ஆர் டெல்லிங் அஸ், சி வி கேனாட் கண்ட்ரோல் தி கவர்னன்ஸ். சரியா? வி கேன் ஹேவ் a check on it, அவ்வளவுதான். And however what we consider is the things which influence a voter's mind at that particular situation.
சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல பொலிட்டிக்கல் பார்ட்டி சிம்பிள் இருந்தது, எக்ஸிகியூட்டிவ் போட்டோ இருந்தது. அண்ட் இதை வந்து நாங்க அன்டூ பண்ணோம் பிகாஸ் திஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஓட்டர்ஸ். பட் அகைன் நீங்க இதை எல்லா ஸ்கீம்ஸ்ல இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஓகே. அண்ட் அதே மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதுல வீடு கட்டி கொடுக்குறாங்க. அண்ட் அந்த யோஜனால இருந்தும் இருக்கிற எலெக்ஷன் சிம்பிள்ஸ், போட்டோகிராஃப்ஸ், நேம்ஸ் இதெல்லாம் நாங்க எடுத்துருக்கிறோம். பட் நாங்க இப்படி எடுத்தா கூட வர கவர்மெண்ட் திருப்பி அவங்க பேரை வெளியே எடுத்துட்டு வருவாங்க, நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ இட் இஸ் அப் டு தி பீப்பிள் டு சேலஞ்ச் திஸ். ஸோ அவங்க பிஐஎல் ஃபைல் பண்ணலாம், ஆனால் நாங்கள் இதை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அண்ட் ஹேட் ஸ்பீச்சஸை பற்றி கேட்க சொல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, சி வி ஹாவ் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அண்ட் இதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸு எல்லா பொலிட்டீஷியன்ஸையும் செக் பண்ணும். அண்ட் அகைன் ஒருத்தர் மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை ஓவர் கம் பண்ணார்னா தென் டெஃபினெட்லி அவரை டீபார் பண்ணுற பவர் கூட எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்கு. அண்ட் அகைன் our election process is protected under Article 329 of our Indian Constitution. சரியா? So even though a model code of conduct is not ensured constitutionally or ஒரு statutory backing இல்ல ஒரு law pass பண்ணலனா கூட many political parties are following it and இதை ஒத்துக்குன்னு இருக்காங்க and they are submitting the code. So if someone violates the code then the election commission will de-recognize the particular candidate and they will freeze the symbol of the particular அப்படின்னு கூட எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால ஹேட் ஸ்பீச்சை பேஸ் பண்ணி ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குன்னா இட் இஸ் அண்டர் செக் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அண்ட் சைமில்டேனியஸ் போல்ஸை பேஸ் பண்ணி கேட்குறாங்க கொஸ்டின்ஸ். ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, சி சைமில்டேனியஸ் போல்ஸ் எடுத்துட்டு வரலாம் பட் இதுக்கு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அக்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் வின் வேணும் அப்படின்ட்டாரு. அண்ட் அகைன் இவர்கிட்ட கேட்குறாரு, சி சைமில்டேனியஸ் போல்ஸ் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா தென் டெஃபினெட்லி காஸ்ட் ரொம்ப கம்மியாகும், ஸோ இட் வில் பி பெனிஃபிஷியல் அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்க சொல்ல இவர் என்ன சொல்றாருன்னா, சி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி சீப். ஸோ நம்ம ஆர்கியூ பண்ணோம்னா எலெக்ஷன்ஸ் ஏற்கனவே நம்ம சீப்பாக தான் நடத்துறோம்னு சொல்லலாம், அதாவது $1 per vote என்ற ரேட்ல தான் நம்ம ஃபாலோ பண்றோம். பட் இன்னொரு ஆர்குமெண்ட்டும் வைக்கலாம், அதாவது என்னன்னா எலெக்ஷன்ஸ் ஆர் காஸ்ட்லியர். அண்ட் எந்த மாதிரி காஸ்ட்லியர்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், இவிஎம் மிஷின்ஸோட காஸ்ட், அதே மாதிரி வந்து வேலை செய்யறவங்களுக்கு பணம், அதாவது சேலரி பிளஸ் ஆடட் டு இட் அந்த போல் டியூட்டியில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 25 லட்ச ரூபா கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்க காஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம், நீங்க ஆர்கியூ பண்ணலாம். பட் ஹவெவர் ஆர் காஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் தி லோயஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகே. ஸோ திஸ் பாயிண்ட் can be utilized by you in simultaneous elections, friend. Okay. And again, what are the challenges அப்படின்னு சொல்லிட்டு election commission கிட்ட கேட்கும்போது, this election commissioner is in the opinion that freebies happens to be the greatest challenge and data which they are influencing social media platforms. So this happens to be an greatest challenge. And அதே மாதிரி அவங்களுக்கு எப்படியாவது காசு கிடைச்சு போயிடுது and it is influencing elections. So this happens to be a challenge அப்படின்னு சொல்றாரு. So it is not only with respect to India, even in the developed nations it is influencing. So for example, even Brexit அங்கேயும் ஃபேக் நியூஸஸ் இருந்திருக்கு அண்ட் அங்கேயும் பணம் பேசியிருக்கு. ஓகே. அண்ட் அகைன் ஃபேக் நியூஸ் இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன். அண்ட் there was a survey பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, எலக்டோரல் இன்டிகிரிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஒரு சர்வே எடுத்திருந்தாங்களா. அண்ட் அதுல இந்தியா வந்து மாடரேட் இன்டிகிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இதுக்கு வந்து 2 ரீசனா, அதாவது இந்த மாடரேட் ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து 2 ரீசனா. ஒன்று வந்து என்னன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் மீடியா அண்ட் சோஷியல் மீடியா, அண்ட் இன்னொன்று வந்து பணத்தோடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது மணி இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த 2 இஷ்யூவை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஸ்கோர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மணி அண்ட் மீடியா இது 2த்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒப்பீனியன் கொடுக்குறாரு. ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த இன்டர்வியூலேருந்து நிறைய பாயிண்ட்ஸ் இன்ஃபர் பண்ணுறதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கான்செப்ட் எல்லாம் ப்ரஷ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இன்டர்வியூ. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு கோ த்ரூ திஸ் இன்டர்வியூ ஒன்ஸ். ஸோ ரொம்ப லேமனாக தான் இருக்குது இந்த இன்டர்வியூ. ஓகே. அண்ட் தெரியலனா தயவு செய்து பேக்ரவுண்டை பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சைமில்டேனியஸ் எலெக்ஷன்ஸை பற்றி ஏதாவது தெரியலனா அதை பாருங்க. இவிஎம் மிஷின்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா அதை பாருங்க. பெய்ட் நியூஸ் கான்செப்ட்ஸை பாருங்க, ஃபேக் நியூஸ் கான்செப்ட்ஸை பாருங்க. ஃபைன். ஸோ இந்த எல்லா டாப்பிக்கை பேஸ் பண்ணியும் எடிட்டோரியல் அனாலிசிஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் டைப் மை சேனல் நேம், that is Republic IAS plus the topic name, you will get the video. Okay. So that's it with respect to this article. And now coming to the next article, that is a single file bringing up a science. அண்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சி இஃப் யூ டேக் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அண்ட் எவல்யூஷனரி பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கான். அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அ காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வை எவல்யூஷனரி பயாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் இம்பார்ட்டன்ட் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் மெனி திங்ஸ், லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ட்ரக் கண்ட்ரோலுக்காக அண்ட் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்க்காக ஒரு மெடிசன்ஸ் டெவலப்மெண்ட்காக திஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் பயாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இங்கே
ஆத்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, நீங்க நீஃபா வைரஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எவல்யூஷனரி பயாலஜி அப்படின்றாங்க. ஸோ எவல்யூஷனரி பயாலஜினா பேக்ரவுண்ட் பார்க்கறது. இப்போ நம்ம எப்படி ஒரு எடிட்டோரியல்ஸ்க்கும் பேக்ரவுண்டோட அனலைஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி அதாவது அதோடைய ஆரிஜின் இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அண்ட் ஆடட் டு இட் இதோடைய டைமென்ஷன்ஸும் ரொம்ப அதிகம். லைக் என்னென்ன டிசீசஸ்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கலாம் அண்ட் ஸோ ஆன். ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, எவல்யூஷனரி மெடிசன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி எஜுகேஷன் ரெண்டுமே இந்தியாவில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்டு பொசிஷன்ல இருக்கான். ஸோ பழங்கால மெடிசனை வந்து நம்ம ஃபாலோ பண்றது இல்லை ஒழுங்கா, அண்ட் ஈவன் இதை பேஸ் பண்ணி எஜுகேஷன் இல்லை, அண்ட் நோ யூனிவர்சிட்டி இஸ் ஃபாலோயிங் இட், அண்ட் அகைன் கோர்சஸ் இருந்ததுன்னா கூட இட் இஸ் இன் தி புவர் கண்டிஷன். ஸோ ரீசெண்டாக ஒரு இந்தியன் சொசைட்டி ஆஃப் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் வரணும். அண்ட் ஆடட் டு இட் இதோடைய டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த், என்விரான்மெண்ட், அக்ரிகல்ச்சர், சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ், ஆட்டிடியூட்னல் சேஞ்ச், இதோட டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. ஸோ இட் ஹாஸ் தி வேரியஸ் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலை முடிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் கேவ் யூ தி crux of the article. ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ that's it with respect to this article, friends, and that's it for today. Thank you for watching.